ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூர் எனும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பட்டீஸ்வரர் திருக்கோவில். கோவிலின் மூலவர் பட்டீஸ்வரர் என்றும் தாயார் பச்சை நாயகி மனோன்மணி என்றும் அழைக்கப்படுகிறார். கோவிலின் தல விருட்சம் புளியமரம், பனைமரம். சிவலிங்கத்தின் தலையில் காமதேனு கன்றின் குளம்படி தழும்பை இப்பொழுதும் காணலாம். கோவிலின் முன்பு பிறவா புலி என்ற புளிய மரம் இருக்கிறது. இதன் விதைகளை எங்கு போட்டாலும் முளைக்காது. இப்பகுதியில் உள்ள சாணத்தில் கூட புழுக்கள் உண்டாகாது. சிவாலயங்களில் ஆடும் நிலையில் உள்ள நடராஜரை தரிசிக்க முடியும். ஆனால் ஆடி முடிய போகும் நிலையில் நடராஜர் எப்படி இருப்பார் என்பதை இக்கோவிலில் காணலாம். இங்கு நடராஜரின் முகத்தில் குறும்பு பார்வை தெரிகிறது. மேலான கதுப்பு கன்னங்களும் பின்புறத்தில் தாழ் சடையும் ஆடி முடிய போகும் நிலையில் கால்களும் தரையை நோக்கி மிகவும் தாழ்ந்துள்ளன. இங்குள்ள கனக சபையில் தான் பிரம்மா, விஷ்ணு, காளி, சுந்தரர் ஆகியோருக்கு நடராஜர் ஆனந்த தாண்டவ தரிசனம் தந்துள்ளார். சிதம்பரத்திற்கு அடுத்தபடியாக இங்கு திருவாதிரை திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுவதால் இத்தலம் மேலை சிதம்பரம் என அழைக்கப்படுகிறது. சன்னதி விமானத்தில் 8 திசை காவலர்களின் உருவங்கள் அமைந்துள்ளன. அம்மன் பச்சை நாயகி சன்னதி விமானம் சதுரமாக அமைந்துள்ளது. மற்றொரு அம்பிகையான மனோன்மணிக்கு சன்னதி இருக்கிறது. சோமஸ்கந்த வடிவில் சிவனுக்கும் அம்மனுக்கும் நடுவில் முருகன் அருள்பாலிக்கிறார். முக்தி தலம் என்பதால் நாய் வாகனம் இல்லாத ஞான பைரவர் இங்கு அருள் செய்கிறார். அம்மன் சன்னதிக்கு வெளியே வரதராஜ பெருமாளும் பிரகாரத்தில் மரத்தில் உருவான பெரிய ஆஞ்சநேயரும் அருளுகின்றனர். இறைவன் திருவிளையாடல் புரிந்த தலம் என்பதால் நாற்று நடும் திருவிழா இங்கு விசேஷம். கோவிலின் முன்பு பிறவாப்புலி என்ற புளிய மரம் இருக்கிறது. இத்தலத்தை தரிசிப்போருக்கு இனி பிறப்பில்லை என்பது பொருள். ஆதிசங்கரர் தன் தாயின் முக்தி வேண்டி இங்கு பிரார்த்தனை செய்துள்ளார். இங்குள்ள பனைமரம் இரவா பனை எனப்படுகிறது. இங்கு தரிசனம் செய்தால் அழியா புகழ் கிடைக்கும் என்று பொருள். நொய்யல் நதிக்கரையில் உள்ள பட்டி விநாயகரை வழிபட்டால் நினைத்த காரியம் நடக்கும் என்பதும், இறந்தவர்களின் எலும்புகள் இந்நதியில் போட்டால் சில நாட்களில் அவை வெண்கற்களாக மாறிவிடும் என்பது ஐதீகம். இங்கே இறப்பவர்களின் காதில் இறைவன் நமசிவாய எனும் 5 எழுத்து மந்திரத்தை உச்சரித்து தன்னடியில் சேர்த்து கொள்வதால் இங்குள்ள மக்களை இறக்கும் தருவாயில் வலது காது மேலே இருக்கும்படியாக வைப்பர் என்பதும், இப்பகுதியில் உள்ள சாணத்தில் கூட புழுக்கள் உண்டாகாது என்பதும் சிறப்பம்சங்கள். இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால், பிரம்மனை போல படைப்பு தொழிலை மேற்கொள்ள வேண்டும் என விரும்பிய காமதேனு சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தது. இத்தலத்தில் புற்று வடிவில் இருந்த சிவலிங்கத்தின் மீது தினமும் பால் சொரிந்து வழிபட்டது. காமதேனுவின் கன்றான பட்டி விளையாட்டாக தன் காலால் புற்றை உடைத்துவிட்டது. பதறி போன காமதேனு இறைவனிடம் மன்னிப்பு கேட்டது. காமதேனுவின் முன்தோன்றிய இறைவன், உனது கன்றின் குலப்படி தழும்பை மகிழ்ச்சியுடன் ஏற்கிறேன். இது முக்தி தருவதில் முதன்மை தலமாகலால் நீ வேண்டும் படைப்பு வரத்தை திருக்கருக்காவூரில் தருகிறேன். அங்கு சென்று தவம் செய். உனது நினைவாக இத்தலம் காமதேனுபுரம் என்றும் உன் கன்றின் பெயரால் பட்டிப்புரி என்றும் எனக்கு பட்டீஸ்வரர் என்ற பெயரும் வழங்கப்படும் என அருளினார். இக்கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால், முக்தி வேண்டியும் புகழ் கிடைக்கவும் நினைத்த காரியம் நிறைவேறவும் பிரார்த்தனை செய்கிறார்கள். பிரார்த்தனை நிறைவேறியதும் சிவனுக்கு அபிஷேகம் செய்தும் வில்வ இலையால் அர்ச்சனை செய்தும் வழிபாடு செய்கின்றனர். கோவிலின் திருவிழாக்கள்: திருவாதிரை முக்கிய திருவிழா, பங்குனியில் பிரம்மோற்சவம், தேரோட்டம், ஆனியில் நாற்று நடும் உற்சவம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று பட்டீஸ்வரரை வழிபட்டு வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம்.